Taste the Daily. சென்னை மணலியில் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் அம்மா உணவகத்தை சீரமைத்து தர வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மணலி மண்டலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 21வது வார்டு காமராஜ் சாலையில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை சீரமைத்து தர வேண்டும் எனவும் சாலைகளை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் எனவும் 21வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் சேகர் வலியுறுத்தினார். இதேபோல 18வது வார்டு ஒப்பந்த வாரியாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வை தர வேண்டும் என 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஸ்ரீதர் வலியுறுத்தினார். மேலும் இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் மக்கள் குறைகளை கூறும்போது அதிகாரிகள் சிலர் செல்போன்களை பார்த்துக் கொண்டிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு செல்ல விமான கட்டணம் 9,000 முதல் 19,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து மதுரை பயணத்திற்கு கட்டணம் 17,645 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னையிலிருந்து மதுரை செல்ல 3,999 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும். சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல விமான கட்டணம் வழக்கமாக 4,199 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 12,866 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு 14,337 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து கோவைக்கு 16,647 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து சேலத்திற்கு 9,579 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் முன்பதிவு செய்ய இருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.